மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்துக்குள்ள தரணும் சார்? பால் பவுடரை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே கொடுக்கறது தான் பெஸ்ட். பிரஸ்ட் மில்க் எடுத்து வச்சு எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும் சார்? தாய்ப்பாலை ரூம் டெம்பரேச்சர்ல 4 மணி நேரம் வரைக்கும் வச்சு கொடுக்கலாம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தரலாமாங்க சார்? ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 8 மணி நேரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதுவே ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்ல வச்சிருந்தோம்னா 6 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சார் பவுடர் பால் கலந்ததுக்கு அப்புறம் குழந்தை குடிக்காத விட்டுட்டாவோ அதிகமா கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சிருந்து மறுபடியும் தரக்கூடாதாங்க சார்? பால் பவுடரை கலந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வச்சிருந்து கொடுக்கறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். பவுடர் பாலை கலந்ததுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வேஸ்ட் ஆயிரும் நினைச்சிட்டு ஸ்டோர் பண்ண பாலை கொடுத்தோம்னா குழந்தைக்கும் கஷ்டம், தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கும் செலவு பண்ற மாதிரி இருக்கும். சார் தாய்ப்பால் குறைஞ்சிட்டா அதை மறுபடியும் அதிகமாக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு காரணத்தினால தாய்ப்பால் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதை அதிகமாக்க முடியும். அதுக்கு டாக்டர்கிட்ட காமிச்சு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேபிஸ்க்கான நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.